ஜோதிட ரகசியங்கள் நேர்கள் அனைவருக்கும் ரோஹிணி தீனா சீனிவாசனின் அன்பான வணக்கம். நேர்களை நாம் இந்திய பதிவில் அதிர்ஷ்டமான வாஸ்து குறிப்புகள் அப்படிங்கிற தலைப்பில் எளிமையான வாஸ்து, நம்ம அன்றாடம் கடைபிடிக்க வேண்டிய எளிமையான சில வாஸ்து குறிப்புகளை பற்றி தான் நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த வாஸ்து குறிப்புகள் மிகவும் எளிமையானது, அனைவராலும் பின்பற்றக்கூடியது. ஸோ எல்லாருமே இதை ஃபாலோ பண்ணும்போது உங்கள் வீட்டில் பாசிட்டிவ் எனர்ஜி, நேர்மறை ஆற்றல் தான் அதிகமாக இருக்கும். இந்த நெகட்டிவ் வைப்னு சொல்லுவாங்களா, அந்த நெகட்டிவ் எனர்ஜி உங்கள் வீட்டில் இருக்கவே இருக்காது. ஸோ என்னெல்லாம் அவை அப்படின்னு நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். முதல்ல நம்ம எடுத்தோன்னே நம்ம மெயின் என்ட்ரன்ஸு, நுழைவாயில் எப்போவுமே சுத்தபத்தமாக இருக்கணும். நம்ம டோருக்கும் 3 அடி, டோருக்கு 3 அடி வரை எந்த ஒரு பொருளையும் நீங்கள் நடுவில் வைக்கக்கூடாது. அது செருப்பாகட்டும், வேறு எந்த பொருளாகட்டும். இப்போ செருப்பெல்லாம் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, அந்த டோர் முன்னாடி அப்படி போட்டு அப்படி குவிச்சு வைப்பாங்க. அப்படிலாம் பண்ணவே கூடாது. அது உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை தராது. அதற்குண்டான ரேக்கில் தனியாக நீங்கள் அடுக்கி வச்சுக்கோங்க. அப்புறம் தேவையில்லாத ஐட்டம் எல்லாம் போட்டு வீடு முன்னாடி போட்டு வைக்கிறது, அதெல்லாம் பண்ணவே கூடாது. எப்போவுமே ஒரு உடைந்த பொருள், இந்த பொருள் எல்லாம் நீங்கள் வீட்டில் வைக்கவே கூடாது. உடனே அதை அப்புறப்படுத்திடணும். ஏன்னா அது உங்களுக்கு எதிர்மறை ஆற்றலை தர வல்லது. ஸோ அது ரொம்ப கவனமாக இருங்க. தேவையில்லாத பொருட்களை உங்கள் வீட்டில் எப்போவுமே வைக்காதீங்க. இந்த நுழைவாயிலும் போது நம்ம வாசக்கால், நம்ம எப்போவுமே வாசக்கால் போடும்போது பூஜை போட்டு தான் வாசக்கால் எல்லாம் வைப்போம். இப்போ இந்த வாசக்கால் ஏன் நம்ம பூஜை போட்டு வைக்கிறோம் அப்படின்னா, அந்த வாசக்கால் குலதெய்வத்துக்கு சமமானது. ஸோ நம்ம குலதெய்வம் அந்த வழியாகத்தான் நம்ம வீட்டுக்குள்ளே வருவாங்க. அப்படி இருக்கும்போது எவ்வளோ அந்த வாசக்காலை, அந்த என்ட்ரன்ஸை நம்ம மிகவும் சுத்தபத்தமாக வைக்கணும். முடிஞ்சால் வெள்ளிக்கிழமை தோறும் வாசக்காலை மஞ்சள் பூசி குங்குமம் இட்டுட்டு வாங்க. கண்டிப்பாக உங்கள் டோருக்கு மெயின் நுழைவாயில் முன்னாடி ஒரு சின்ன கோலமாவது போட்டு வைங்க. முடிஞ்சவங்க மாவிலை தோரணம் கட்டலாம். அடுத்ததாக ஒரு உருளி, இல்லை மண் உருளி ஆகட்டும், இல்லை செம்பு உருளி, பித்தளை உருளி, ஏதாவது ஒரு அகண்ட பாத்திரத்தில் நீங்கள் தண்ணீர் ஊற்றி அதில் கொஞ்சம் பச்சை கற்பூரம் போட்டு அதில் பல வண்ண மலர்களை அதில் போட்டு வைங்க. நீங்கள் எப்படி பண்ணும்போதே மகாலட்சுமி உங்கள் வீட்டில் தன்னாலே குடி வருவாங்க. அந்த வீட்டில் பாசிட்டிவ் எனர்ஜியாக ஃபுல்லாக இருக்கும். நேர்மறை ஆற்றல் தான் ஃபுல்லாகவே இருக்கும். நெகட்டிவ் எனர்ஜி கம்ப்ளீட்டாக இருக்கவே இருக்காது. அடுத்தது நம்ம ஹால் உள்ளே வரும்போது நம்ம மெயின் டோர் எப்படி இருக்கும்னா, நம்ம மெயின் டோர் உட்புறமாக உள்ளுக்குள்ளே திறக்கிற மாதிரி தான் இருக்கணும். வெளியில் திறக்கிற மாதிரி இருக்கவே கூடாது. அது மிக முக்கியம். இப்போ நிறைய பேர் கேட்பாங்க, இப்போ நம்ம மெயின் என்ட்ரன்ஸை எந்த திசையில் வச்சா நல்லது அப்படின்னு கேட்பாங்க. அது நம்ம திரியோக கர்ண ஜோதிட முறையில் எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, இப்போ உங்கள் எல்லாருடைய ஜாதகத்துலேயும் ஒரு யோகி இருப்பார், ஒரு உபயோகி இருப்பார், ஒரு கர்ணநாதன் இருப்பார். ஸோ இவங்களோட இந்த கிரகத்தோட திசையில் நீங்கள் மெயின் டோர் வச்சிங்கன்னா அது உங்களுக்கு யோக பலனே தரும். இப்போ நவ கிரகங்கள் இருக்குது, 9 கிரகங்கள் இருக்குது இல்லையா? ஸோ நவ கிரகங்களுக்கும் நவ திசைகள் கொடுத்துருக்காங்க. இப்போ சூரியன் கிழக்கு, குரு வடகிழக்கு, அந்த மாதிரி ஒவ்வொரு திசைக்கும் இப்போ நவகிரகம் நம்ம சன்னதி எப்படி இருக்குது, 9 நவ திசைகளை பார்த்து தானே இருக்குது. ஸோ அந்த மாதிரி 9 கிரகங்களுக்கும் 9 திசைகளை கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் ஜாதகத்தில் எந்த கிரகம் பலமாக இருக்குதோ அந்த கிரகத்தின் திசையில் நீங்கள் உங்கள் மெயின் டோர் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தேடித்தரும். அடுத்ததாக ஹால் எப்போவுமே உங்களுக்கு நல்ல வெளிச்சமாக காற்றோட்டமாக இருக்கணும். ஜன்னலெல்லாம் எப்போவுமே திறந்து வைங்க. இப்போ அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கவங்களுக்கெல்லாம் அதெல்லாம் சாத்தியம் இல்லை. அவங்க என்ன பண்ணலான்னா, ஹாலில் ஒரு 0 வாட்ஸ் பல்பு போட்டு வைங்க. அடுத்தது ஹாலில் நிறைய படங்களை மாட்டி கொசன்னு மாட்டி வைக்கக்கூடாது. குறிப்பிட்ட 1-2 படங்களை மாத்திரம் மாட்டி வைங்க. ஒரு 7 குதிரை பூட்டிய படம், இல்லை ஒரு பசுமையான காட்சி, இல்லை ஒரு நீர்வீழ்ச்சி, இந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கக்கூடிய 1-2 படங்களை மாத்திரம் நீங்கள் மாட்டி வைங்க. அடுத்தது உங்கள் ஹாலு சோஃபாவில் குடும்ப உறுப்பினர்கள் எப்போவுமே வடக்கு கிழக்கு பார்த்த மாதிரி தான் உட்காரணும். இப்போ கெஸ்ட்டு வரவங்க தெற்கு மேற்கு பார்த்த மாதிரி நீங்கள் அவங்கள உட்கார வைக்கணும். ஏன்னா வடக்கு கிழக்கு பக்கம் நம்ம குடும்ப உறுப்பினர்கள் உட்காந்து நம்ம வரவங்கள்ட்ட பேசணுன்னா, நம்ம பேசுகிற பேச்சு அந்த கருத்துக்கு அவங்க செவி சாய்ப்பாங்க, அந்த கருத்துக்கு அவங்க உடன்படுவாங்க, அக்செப்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் இது ஒரு மிக மிக ஒரு அற்புதமான ஒரு குறிப்பு, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக நம்ம பூஜா ரூமில் எப்போவுமே சுத்தபத்தமாக இருக்கணும். பூஜா ரூமில் டெய்லி பூக்களை நீங்கள் மாற்றணும். காஞ்சி பூவெல்லாம் பூஜை ரூமில் நீங்கள் வச்சு வழிபடக்கூடாது. அடுத்ததாக அது
நீட்டாக கொட்டடை இல்லாமல் எப்போவுமே நீட்டாக நீங்கள் வச்சுக்கணும். அதான் காலையிலே மாலையில வந்து நீங்கள் விளக்கேற்றணும். அது பஞ்சதிரி போட்டு விளக்கேற்றுறது வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். பஞ்சதிரினா நம்ம பஞ்சபூத தத்துவத்தை குறிக்கும். ஸோ அந்த பஞ்சதிரி போட்டு நீங்கள் விளக்கேற்றும் போது பஞ்சபூத ஆற்றல் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ விளக்கு ஏற்றும் போது உங்கள் பூஜை ரூமில் ஒரு கலசத்தில் ஒரு செம்பு கலசத்துலேயோ ஒரு பித்தளை கலசத்துலேயோ இல்லை ஐம்பொன்லேயோ வந்து ஒரு கலசத்தில் வந்து நீர் வைங்க. அடுத்ததாக நைவேத்தியம் கண்டிப்பாக வைங்க. நைவேத்தியம் வந்து என்னால் டெய்லி செய்ய முடியாது, வைக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு பழம், ஏதாவது ஒரு பழத்தை வச்சு நீங்கள் பூஜை பண்ணலாம். ஆனால் அவசியம் காலை மாலை வந்து உங்கள் வீட்டில் விளக்கேற்றி பூஜை பண்ணுங்கள். அது வந்து அந்த வீட்டுக்கு, அந்த மகாலட்சுமி அந்த வீட்டுக்கு குடியேறுவா. அது வந்து சகல ஐஸ்வர்யத்தை உங்களுக்கு தர வல்லது. அடுத்ததாக உங்கள் வீட்டில் நிறைய பேர் கேட்பாங்க, இறந்தவர்கள் படத்தை வந்து பூஜை ரூமில் வைக்கலாமா அப்படின்னு கேட்பாங்க. கண்டிப்பாக வைக்கக்கூடாது. இறந்தவர்கள் படத்தை நீங்கள் பூஜை ரூமில் வைக்க வேணாம். என்ன பண்ணலான்னா, நீங்கள் ஹாலில் மாட்டி வைக்கலாம், வேறு ரூமில் நீங்கள் மாட்டி வைக்கலாம். இல்லைன்னா நீங்கள் வந்து தனியாக அதுக்கு ஸ்க்ரீன் போட்டு வைக்கலாம், அல்லது ஒரு பாக்ஸில் வந்து நீங்கள் போட்டு வைக்கலாம். அவங்களுக்கு இறந்தவர்களுக்கு திதி தர்ப்பணம் திவசம் கொடுக்கும்போது மாத்திரம் நீங்கள் எடுத்து பூவெல்லாம் போட்டு அவங்களுக்கு படையல் பண்ணிவிட்டு அப்போ வந்து நீங்கள் வெளியே எடுத்து பூஜை பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் உள்ளே எடுத்து வச்சுக்கலாம், இல்லை ஸ்க்ரீன் போட்டு வச்சுக்கலாம். ஆனால் அவசியம் பூஜை ரூமில் மாத்திரம் இறந்தவர்கள் படத்தை நீங்கள் வைக்கக்கூடாது. அடுத்ததாக உங்கள் கிச்சன் வந்து எப்போவுமே அக்னி மூலைங்கிற தென்கிழக்கு மூலையில் தான் இருக்கணும். இப்போ வந்து எலக்ட்ரிக்கல் ஐட்டம் ஆகட்டும், மிக்சி, கிரைண்டர், இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் ஐட்டத்தை வந்து நீங்கள் தென்கிழக்கு மூலையில் தான் வைக்கணும். கிச்சனை எப்போவுமே வழக்கம் போல் சுத்தபத்தமாக நீங்கள் வைக்கணும். கிச்சனில் நைட்டு நீங்கள் தூங்க போகிற முன்னாடி நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு 0 வாட்ஸ் பல்பு போட்டு வச்சுக்கோங்க. அடுத்ததாக உங்கள் பெட்ரூம் வந்து எப்போவுமே தென்மேற்கு பகுதியில் தான் இருக்கணும். தென்மேற்கு பகுதியில் இருக்கும்போது அந்த பெட்ரூமில் அந்த தம்பதியர்கள் வந்து ரொம்ப அந்யோன்யமாக இருப்பாங்க. அது அவங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தர வல்லது. இப்போ பெட்ரூமில் வைக்கிற அல்மிரா வந்து எந்த எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வடக்கு அல்லது கிழக்கு பார்த்து, அல்லது வடக்கு அல்லது கிழக்கு பகுதியில் நீங்கள் வைக்கணும். கண்டிப்பாக தெற்கு மேற்கு பகுதியில் அது வைக்கவே கூடாது. நீங்கள் இப்போ நீங்கள் பணப்பெட்டியில் வந்து நீங்கள் இப்போ உங்களோட பணம் வைக்கும்போது அல்மிராவில் என்ன பண்ணலான்னா, உங்களுக்கு எந்த கிரகம் பலமாக இருக்கோ இப்போ அந்த கிரகத்தோட பொருள் வந்து அதுக்கு அந்த பணப்பட்டியில் நீங்கள் போட்டு வைங்க. இப்போ எடுத்துக்காட்டாக உங்களுக்கு செவ்வாய்ங்கிற கிரகம் பலமாக இருக்குது, இல்லைங்க பவகரணத்தில் பிறந்திருக்கீங்க, இல்லை சுகர்மம் சித்தி பிராமியம் நாமயுகத்தில் பிறந்திருக்கீங்கன்னா செவ்வாய் உங்கள் ஜாதகத்தில் பலம்னு சொல்லலாம். அப்போ வந்து செவ்வாய்க்கு உண்டான துவரம்பருப்பு ஒரு சிவப்பு துணியில் ஒரு துவரம்பருப்பு முடிச்சு போட்டு அந்த பணப்பட்டியில் வைக்கலாம். நீங்கள் செம்பருத்தி பூ வைக்கலாம். அதுக்குண்டான நவரத்னம் வந்து பவளம், செவ்வாய்க்குண்டான நவரத்னம் பவளத்தை வந்து நீங்கள் பணப்பட்டியில் போட்டு வைக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த கிரகம் பலமாக இருக்கோ அந்த கிரகத்தின் நவரத்னங்களை, அந்த கிரகத்தின் வேறு பூ, அந்த கிரகத்தின் தானியம் எல்லாத்தையும் நீங்கள் உங்கள் பணப்பட்டியில் போட்டு வச்சிங்கன்னா உங்களோட பண வரவு வந்து அதிகமாகும். அடுத்தது நம்ம வீட்டில் வந்து படிக்கிற குழந்தைகள் இருப்பாங்க. இந்த படிக்கிற குழந்தைகள் வந்து வடமேற்கு பகுதியில் வந்து அவங்களோட ஸ்டடி டேபிள் இருந்தாச்சுன்னா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, அங்கே உட்காந்து நீங்கள் படிக்க சொன்னீங்கன்னா அவங்களுக்கு வந்து படிக்கும் ஆர்வம் வந்து அதில் மிகவும் அதிகமாகும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் படிக்கிற பசங்களை வந்து வடமேற்கு பகுதியில் உட்காந்து படிக்க சொன்னாங்கன்னா அவங்களுக்கு வந்து அடிக்கடி படிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து அவங்களுக்கு அதிகமாக வரும். அடுத்ததாக எக்காரணம் கொண்டும் உங்கள் கிச்சனில் உள்ள மளிகை பொருளை மீந்து போன மளிகை பொருட்களை, இப்போ வந்து நம்ம ஒரு ஜாமான் வாங்குவோம் மந்த்லி, அது ஒரு டப்பாவில் கொட்டி போட்டுட்டு பாக்கி இருக்கிற ஜாமானை வந்து பெட்ரூமில் கொண்டு போய் வைக்கக்கூடாது. நீங்கள் அப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து குழந்தை பிறப்பில் பிரச்சனை கண்டிப்பாக ஏற்படும். ஸோ குழந்தை பிறப்பில் பிரச்சனை உள்ள தம்பதியர்கள் இதை வந்து அவசியம் இதை நோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தப்பை வந்து பண்ணாதீங்க. அடுத்ததாக இப்போ எங்கள் வீட்டில் நிறைய நெகட்டிவ் எனர்ஜி இருக்குது, நிறைய பரிகாரம் பண்ணுறோம், கோயிலுக்கு போகிறோம், எல்லாமே பண்ணுறோம், எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு நினைக்கிறவங்க உங்கள் வீட்டில் மீன் தொட்டி வளர்க்கலாம். மீன் தொட்டியானது அந்த மீன் வந்து உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜியை தர வல்லது. இப்போ அதில் போடுற மீன் இறந்து போனால் கூட பரவாயில்லை, நீங்கள் அதை அப்புறப்படுத்திட்டு ஃப்ரெஷ்ஷாக மீன் அதில் வாங்கி போட்டுக்கலாம். அது இறக்கும்போது உங்களோட நெகட்டிவ் எனர்ஜி அதில் வந்து அந்த மீன் வாங்கிட்டு உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்குது. அதுவும் இல்லாமல் உங்களுக்கு ஒயிட் செஸ்ட்நட் அப்படிங்கிற ஒரு ஃப்ளவர் மெடிசின் இருக்குது. அந்த ஃப்ளவர் மெடிசின் வந்து உங்களுக்கு ஹோமியோபதிக் சென்டரில் கிடைக்கும். அதை வந்து நீங்கள் 10 ட்ராப்பு உங்கள் துடைக்கிற தண்ணியில், வீடு துடைப்பீங்களா அந்த தண்ணியில் 10 ட்ராப் விட்டுட்டு நாங்கள் நல்லா துடைச்சிட்டிங்கன்னா உங்களோட வீட்டில் உள்ள எதிர்மறை ஆற்றல் எல்லாம் விலகி உங்களுக்கு நேர்மறை ஆற்றல் வந்து கண்டிப்பாக கிடைக்கும்.
ஸோ நேர்களே, இவையெல்லாம் மிகவும் எளிமையான அதிர்ஷ்டமான வாஸ்து குறிப்புகள் நான் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். ஸோ நீங்கள் இதெல்லாம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அனைவருக்கும் இந்த பதிவு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் என நம்புகிறேன். மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.